வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு தேர்தல் பரப்புரையை திமுக பண்ணிக்கிருக்காங்களா? ஆனால் கள நிலவரம் பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக மாறிக்கிருக்கே அப்படிங்கிற ரிப்போர்ட்டு திமுகவுக்கு கிடைச்சிருக்கான். இதனுடைய மிக முக்கியமான பின்னணி என்ன தெரியுமா? போன வாரம் வரைக்கும் பாஜக தொண்டர்கள்லாம் கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க. ஏன்னா எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், வேட்பாளர் பட்டியல், இது எல்லாத்துலேயும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க பாஜக தொண்டர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள். திமுக என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கோபத்தில் இருக்காங்க, அண்ணாமலையும் ஏதாவது கடுமையாக எதிர்ப்பை தெரிவிச்சிருவாரு, பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, மறுபடியும் டிஎம்கே சர்க்கார் தான் அப்படின்னு திமுக பிளான் பண்ணியிருந்தாங்க. திமுகவுடைய பிளானில் மண்ணள்ளி போட்டுட்டாரு அண்ணாமலை. அண்ணாமலை கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் பேசி சால்வ் பண்ணிக்கிறோம், களத்தில் திமுக தான் எதிரி, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த தேர்தலில் எப்படி வீட்டுக்கு அனுப்ப முடியும்? என்டிஏ வேட்பாளர்களை ஆதரிப்பதன் மூலமாக தான், என்டிஏவுக்கு வரக்கூடிய வாக்குகள் மூலமாக தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ இதை உணர்ந்து அண்ணாமலை பிரச்சாரத்தில் குதிச்சிட்டாரு. என்டிஏ வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி இப்போ கேம்பெயினில் குதிச்சிட்டாரு. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு துரோகம் தான் இழைக்கப்பட்டிருக்கு. 27 சீட்டு, டஃப்பான தொகுதிகள் எல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணன் இது எல்லாத்தையும் டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேசி சரியான பாதையில் தமிழக பாஜகவை கொண்டு போவார். தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணன் பார்த்துக்குவார். இப்போது அண்ணன் என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காருல்ல, அதனால் நாங்களும் அண்ணன் பாதையை தானே எப்போதுமே நாங்கள் தேர்ந்தெடுப்போம், அதனால் நாங்களும் என்டிஏ வேட்பாளர்களுக்காக நாங்களும் ஃபீல்டில் இறங்குறோம் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள், பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக இப்போ பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக என்ன நினச்சாங்க? வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினச்சாங்க. ஆனால் இப்போது அண்ணாமலையுடைய நிலைப்பாட்டுக்கு பிறகு கிரவுண்ட் லெவலில் பாஜக தொண்டர்கள் மற்றும் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு என்டிஏவுக்கு முழு ஆதரவை கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இது இப்போ திமுகவுக்கு அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு. களம் என்டிஏவுக்கு ஃபேவராக மாறிக்கிருக்கு. போன வாரம் இருந்த நிலைமை வேறு, இந்த வாரம் அண்ணாமலையுடைய நிலைப்பாட்டுக்கு பிறகு நிலைமை வேறு அப்படின்னு திமுக அப்செட்டில் இருக்காங்களாம். திமுக மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியுடைய வேட்பாளர் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு பிரச்சாரத்தில் அவர் பேசின சில விஷயங்கள் பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன பேசியிருக்காருன்னா, மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியவில்லை, அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அரசியலில் இருப்பவர்களால் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்னைக்கு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிட்டார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். சில காலங்களுக்கு பிறகு அண்ணாமலை ஒரு ஆடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிடுறாரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோ. ஸ்டாலினையும், உதயநிதி ஸ்டாலினையும், சபரீசனையும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்னென்ன சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஆடியோவை வெளியிட பிறகு திமுக தலைமை ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். அதாவது கிட்டத்தட்ட சைட்லைன் பண்ணுற மாதிரி தான், டம்மி போஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான துறை, அதில் மினிஸ்டராக இருந்தவரை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக திடீர்னு மாற்றுறாங்க திமுக. திமுகவுடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னணியில் அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோ காரணமாக தான் பிடிஆர் மேலே இப்படி ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் டிபேட் நடக்குது. இந்த சூழலில் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு, மதுரைக்கு எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியவில்லை, அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அரசியலில் இருப்பவர்களால் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது அப்படின்னு இன்னைக்கு கேம்பெயினில் பேச இது திமுகக்குள்ளே மீண்டும் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.